12th மேக்ஸில் லெசன் 6ல் உள்ள வெரி இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கு 3 மார்க் பார்க்க போகிறோம். ஸோ எக்ஸசைஸ் 6.1ல் பார்த்தீங்கன்னா 11th கொஸ்டின். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 2 ஃபோர்ஸ், அதாவது 2 விசை கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க. ஃப்ரம் இது வந்து ஃப்ரம், இது வந்து டூ, இதிலேருந்து இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ எது ஃப்ரம்னு கொடுத்துருக்காங்களோ அதை வந்து நம்ம ஓஏன்னு எடுக்கணும், டூன்னு கொடுத்துருக்கத ஓபின்னு எடுக்கணும். அதாவது இதில் இருந்து இதுக்கு அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இப்போ என்ன கேட்டிருக்காங்கன்னா விசை செய்த வேலை, அதாவது ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், அதை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு பாருங்கள், நமக்கு வந்து 2 ஃபோர்ஸ் கொடுத்துருக்கறதுனால அது வந்து ஃபஸ்ட்டு ஒன்று வந்து F1 எடுத்துருக்கோம், இன்னொன்று வந்து F2 எடுத்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து இந்த 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இதை வந்து ஓஏன்னு எடுத்துக்கோங்க, இது வந்து ஓபின்னு எடுத்துக்கோங்க. அப்போ ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு இந்த பாயிண்ட்டோட ஐஜேகே மட்டும் சேர்த்தா போதும். அப்போ ஒன்றுனா வெறும் ஐ மட்டும் போட்டால் போதும். அடுத்து 2, அப்போ 2J, அப்புறம் 3K, அதுக்கடுத்து ஓபி வெக்டார். ஸோ இங்கே வந்து 5 இருக்குது, அப்போ 5I ப்ளஸ் 4J ப்ளஸ் K. இப்போ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா, நமக்கு 2 ஃபோர்ஸ் கொடுத்ததுனால ஃபஸ்ட்டு F கண்டுபிடிக்கணும். Fன்னு என்ன அர்த்தம்னா இந்த 2 ஃபோர்ஸையும் ப்ளஸ் பண்ண போகிறோம், அவ்வளோதான். F1 ப்ளஸ் F2. இப்போ F1 வெக்டார் ப்ளஸ் F2 வெக்டார். இப்போ 2 ப்ளஸ் பண்ண ஆகும் 8, இங்கே 6, இப்போ 8 6 14I. அதுக்கடுத்து 2 2 4J, இங்கே -6 -2 -8K. அதுக்கடுத்து D கண்டுபிடிக்கணும். ஸோ Dன்னு என்ன ஃபார்ம்லான்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். இதான் ஓபி, இதான் ஓஏ, இதுலேருந்து மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 5 - 1, அப்போ 4I, 4 - 2, அப்போ ப்ளஸ் 2J, 1 - 3, அப்போ -2K. இப்போ எஃப்பும் டியும் கண்டுபிடிச்சாச்சு. நமக்கு என்ன கேட்டிருக்கு, விசை செய்த வேலை, அதாவது ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ். அப்போ W கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்ம்லானா எஃப் வெக்டார் டாட் டி வெக்டார். இப்போ எஃப் கண்டுபிடிச்சிட்டோம், டி கண்டுபிடிச்சிட்டோம், ரெண்டையும் டாட் பண்ண போகிறோம். டாட்னா என்ன அர்த்தம், இந்த ஐஜேக்கே விட்டுருங்க, இந்த நம்பரை மட்டும் பெருக்கி எழுதணும். ஐக்கு முன்னாடி 14, இங்கே ஐக்கு முன்னாடி 4, அப்போ 4 14 இருக்குன்னா 56. அடுத்து ஜே, இங்கே 4, இங்கே 2, அப்போ 4 2 8 ப்ளஸ் 8, இங்கே -8, இங்கே -2, அப்போ மைனஸ் ப்ளஸ் ஆயிரும், 8 2 16. அப்போ என்ன வரும், கூட்டினோம்னா 64 70 80 வரும். அப்போ ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ் வந்து 80, விசை செய்த வேலை 80. எக்ஸசைஸ் 6.1ல் 14th கொஸ்டின். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா விசைகள், அதாவது ஃபோர்ஸ் வந்து 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் F1 F2 F3 அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். அதுக்கடுத்து 2 பாயிண்ட் கொடுத்துருக்காங்க, ஒரு பாயிண்ட் OA, ஒரு பாயிண்ட் OB. இந்த சம்மில் நல்லா கவனிச்சுக்கோங்க, எந்த பாயிண்ட் வந்து அபவுட் த பாயிண்ட், அதாவது புள்ளியை பொறுத்து அப்படின்னு கொடுப்பாங்க, அந்த பாயிண்ட்டை தான் நம்ம வந்து OAன்னு எடுக்கணும், மீதியுள்ள பாயிண்ட்டை வந்து OBன்னு எடுத்துக்கணும். ஸோ மாற்றி எடுத்துடாதீங்க. இப்போ எல்லாமே கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க, ஃபைண்ட் த டார்க், அதாவது விசையின் திருப்புத்திறன் காண்கன்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா எஃப் வெக்டார் கண்டுபிடிச்சிக்கோங்க. எஃப்னா ஒன்றுமே இல்லை, F1 F2 F3 3 ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா, அது 3 ப்ளஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். இப்போ இங்கே 4 4 8, 8ல் 3 போச்சுன்னா 5, அப்போ 5I. இங்கே 6 7 6 13, 13ல் 10 போச்சுன்னா 3, அப்போ 3J. இங்கே 12, 12ல் 3 போச்சுன்னா 9, 9K. எஃப் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கடுத்து ஆர் கண்டுபிடிக்கணும். ஆருக்கு என்ன ஃபார்ம்லானா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார். அப்போ இதிலிருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். இப்போ 8 - 18, அப்போ -10I. அது -6 -3, அப்போ ரெண்டுமே ஒரே சிம்பிள். அப்போ -9J. நல்லா பார்த்து, இங்கே -4 -9, அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ -4 + 9 + 5K. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்காங்கன்னா டார்க் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன ஃபார்ம்லானா ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர். கிராஸ் வந்தால் என்ன செய்யணும், ஃபஸ்ட்டு இங்கே ஐ போட்டுக்கோங்க, JK. அடுத்து ஆர் வெக்டர், ஆர் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், அதில் நம்பரை மட்டும் எழுதிக்கோங்க, -10 -9 5. அதுக்கடுத்து எஃப் வந்து 5 3 9. ஸோ இதை வந்து டிட்டர்மினன்ட் ஃபார்மேட், அதாவது அணிக்கோவை வடிவத்தில் வந்து போட போகிறோம். இப்போ ஃபஸ்ட் என்ன செய்வோம், இந்த ஐயை அப்படியே எடுத்துக்கோங்க. ஐயை எடுத்துக்கிட்டு இப்போ இதையும் விட்டுறணும், இந்த 4 மட்டும் எடுத்துக்கிறோம். 9 9s are 81 -81. அடுத்து ஃபார்முலா மைனஸு, இங்கே 3 5s are 15. அடுத்து ரெண்டாவது எடுக்கும்பொழுது சிம்பிள் மாற்றி எடுக்கணும், ப்ளஸ் இருக்கிறனால -J. இப்போ இதையும் விட்டுருவோம். 9 10s are -90. அடுத்து ஃபார்முலா மைனஸு, 5 5s are 25. அதுக்கடுத்து ப்ளஸ் K. இப்போ இதையும் விட்டுறணும், இங்கே 3 10s are -30. அப்புறம் ஃபார்முலா மைனஸு, இங்கே 5 9s are -45. நமக்கு ஃபார்முலா ஒரு மைனஸ் இருக்குது, இங்கே ஒரு மைனஸ் வரதுனால இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடும், +45. இப்போ என்ன வரும், இப்போ இது ரெண்டையும் கூட்டினோம்னா 96 -96. அப்போ -96I -96I. இங்கே -115, இங்கே ஒரு மைனஸ் இருக்கிறதுனால ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ +115J.
இது 45 30 போச்சுன்னா 15, அப்போ 15K ப்ளஸ் 15K. இதான் வந்து விசையின் திருப்புத்திறன். நெக்ஸ்ட்டு எக்ஸாம்பிள் 6.10. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸஸ் விசைகள் வந்து 2 கொடுத்துருக்காங்க, F1 F2 அப்படின்னு 2 விசை கொடுத்துருக்காங்க. அதேபோல் 2 புள்ளிகள் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஃப்ரம்மு, இது வந்து டூ. எதை ஃப்ரம்முன்னு கொடுத்துருக்காங்களோ அதை தான் ஓஏன்னு எடுக்கணும், டூவை தான் ஓபின்னு எடுக்கணும். அதாவது இதில் இருந்து இது அப்படி கொடுத்துருப்பாங்க, எது இருந்துன்னு வருதோ அதான் ஓஏ, ரிமைனிங் உள்ளது வந்து ஓபி. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஒர்க் டன் பை த ஃபோர்ஸ், அதாவது விசை செய்த வேலை வந்து 16 கொடுத்துட்டாங்க, ஆன்சர் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு இந்த லேம்டாக்கு என்ன வேல்யூ வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட் நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா இந்த கொடுத்துருக்க 2 பாயிண்ட்டை வந்து ஓஏ ஓபின்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஓஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு 1 3 -1 இருக்கா, அப்போ I ப்ளஸ் 3J மைனஸ் K, ஒன்றில் IJK சேர்த்துக்கிறோம். அடுத்து ஓபி வெக்டார், ஸோ இது வந்து 4I, அடுத்து -1னா -J, அடுத்து லேம்டா இருக்குது, அப்போ ப்ளஸ் லேம்டா K. இப்போ ஃபஸ்ட்டு F கண்டுபிடிச்சிக்கோங்க. Fனா ஒன்றுமே இல்லை, இது 2ஐயும் ப்ளஸ் பண்ணி போடணும், அவ்வளோதான். 3 இங்கே 2, அப்போ 5I, இங்கே -2 + 1, அப்போ -J, 2 + 2 -1. ஸோ ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா F கண்டுபிடிக்கணும். ஸோ Fனா ஒன்றுமே இல்லை, இதையும் ப்ளஸ் பண்ணி போட போகிறோம். இப்போ 3 இங்கே 2 5I, இங்கே -2 + 1, அப்போ -J, 2 -1, அப்போ ப்ளஸ் K. அதுக்கடுத்து டி வெக்டார் கண்டுபிடிச்சிக்கோங்க. டி வெக்டார் அப்படின்னா ஓபி வெக்டார் மைனஸ் ஓஏ வெக்டார், இதுலேருந்து அதை மைனஸ் பண்ணுறோம். அப்போ 4 - 1, அப்போ 3I, -1 -3, அப்போ -4J, லேம்டா -1, அப்போ இது ப்ளஸ்ஸாக மாறிடும். அப்போ லேம்டா +1, அப்போ லேம்டா +1 × K. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா W = 16. அதாவது W என்னது, F வெக்டார் டாட் டி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 16 அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. விசை செய்த வேலை 16ன்னு கொடுத்துட்டாங்க. இப்போ எஃப்ஐயும் டியையும் டாட் பண்ண போகிறோம். இதான் எஃப், இதான் டி. இப்போ டாட்னா என்ன அர்த்தம், ரெண்டையும் இந்த ஐஜேகே விட்டு அந்த நம்பரை மட்டும் எடுத்துக்கோங்க, நம்பரை மட்டும் பெருக்கி போட போகிறோம், மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 5 3s are 15. இங்கே இருக்குது -1, இங்கே -4, அப்போ -1 × -4 வந்து +4. இங்கே 1, இங்கே லேம்டா +1, அப்போ அப்படியே வந்துடும். லேம்டா +1 ஈக்குவல் டு 16. இப்போ 15 4 19 1 20, அப்போ லேம்டா +20 ஈக்குவல் டு 16. அப்போ லேம்டா ஈக்குவல் டு 16, இந்த +20 போச்சுன்னா -20. அப்போ லேம்டா ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணால் ஆன்சர் வந்து -4. அப்போ லேம்டா வேல்யூ வந்து -4.